உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. தேவன் தாமே இன்று பேசப்போகிற மிக முக்கியமான இந்த வார்த்தைகளை தேவன் தருகிறபடியால், வேதாமத்தின் இந்த வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறபடியால் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். நம் தேவன் உயிருள்ளவர். நம் தேவன் நம்மேல் மிகவும் அன்பு உள்ளவர். அவருடைய அன்பு மிகவும் பெரியது. அவர் இரக்கம் மிகவும் பெரியது. அவருடைய தயவு மிகவும் பெரியது. அவருடைய கிருபை எந்நாளும் உள்ளது. அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரோடு ஒருவருடைய வாழ்க்கையில், சில பேர் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் உங்கள் எல்லைகளிலே இருக்கலாம். அது எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்னை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அந்த ஆவிக்குரிய பலனை கொடுத்திருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். அன்பானவர்களே, தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். தேவன் நம்மேல் அன்பாக இருக்கிற மட்டும் இல்லை, அவர் நம் நேசர், நம் மனவாளன். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸை சிலுவையில் பண்ணியிருக்கிறார் என்பது இன்று நாம் மிகவும் மிகவும் நாம் ஆராய்ந்து இந்த வசனங்களை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஏனென்றால் சில பேர் வாழ்க்கையில், நான் இப்போ சொன்னது போல், சில எல்லைகளில் போராட்டங்கள், அவங்க வாழ்க்கையில் சில தோல்விகள் போல ஒரு நேரங்கள் போய் கொண்டிருக்கலாம். வேலை ஸ்தலத்திலேயோ குடும்பத்திலேயோ சில காரியங்கள் உங்களுக்கு நடக்காமையே இருக்கலாம். ஏன் அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் திருமண தடை இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் குடும்பங்களில் பல வருடங்களாக திருமணம் நடக்காமல் அப்புறம் வயதாகி திருமணம் நடந்திருக்கலாம். அதே மாதிரி தங்கச்சி, இன்னும் சகோதர சகோதரிகள், இப்படி உங்கள் குடும்பங்களில் இது நடந்து கொண்டு இருக்கலாம். இல்லை, குழந்தை செல்வம் இல்லாமல் ரொம்ப வருஷம் தாண்டி போயிடுச்சு, அப்படி காலம் இருக்கலாம். வயதாகி போயிடுச்சு, இன்னும் அந்த குழந்தை செல்வம் இல்லை. ஆனால் வேதாகம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 127:4 எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஏன் இது நடக்கவில்லை? இது என்ன, இது சாபமா என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நல்ல வேலை கிடைக்காம, நிரந்தரமான வேலை கிடைக்காம, எங்கே போனாலும் ஒரு வேலை தடை, வேலை உங்களுக்கு கிடைச்சாலும் அந்த வேலையில் போராட்டம், உடனே அந்த வேலை இல்லாமல் உங்களுக்கு போயிட்டு திருப்பி வேலை இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சூழ்நிலைமை, இப்படியே போயிட்டு கொண்டு இருக்கலாம். திருப்பி வேலையில் கிடைச்சோ, அந்த வேலை 1 வருஷம் 2 வருஷம் ஒர்க் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு காலத்தில் அந்த கம்பெனியும் மூட ஒரு சம்பவிக்கலாம். இல்லை, உங்கள் வாழ்க்கையில் அந்த வேலையிலேருந்து உங்களை துரத்திடலாம். இப்படிப்பட்ட அதிகாரங்கள், துரைத்தனங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்குமானால், ஆண்டவர் இன்று உங்களுக்கு முடிவு தருகிறார். இன்று நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் முடிவு உண்டு என்று சொல்ல, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதவசனம் சொல்லுகிறது போல, இன்று அவர் இதை சிலவங்க சொல்லலாம், நம்மளுடைய சொந்தங்களோ இல்லை தேவனை அறியாதவர்களோ, இல்லை நம்ம கூட இருக்கிற நம் நண்பர்களோ, நம்மளுடைய ஆவிக்குரிய சகோதரர்களோ ஒருவேளை அறியாமல் சொல்லலாம், பிரதர், இது உங்களுடைய சாபம், இது உங்களுடைய மூதாதையார் சாபம், இது உங்களுக்கு நடக்கலைன்னா இட் இஸ் அ கர்ஸ் ஃபார் யூ, அதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கலாம். தயவுசெய்து நீங்கள் நல்லா கேளுங்க, நீங்கள் அவசரப்படாதீங்க, வேறு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. அதாவது என்னென்னா, இதைக்காக நம்ம யாராச்சும் போய் தெரியாத மனிதர்களை போய் நம்ம குறி கேட்குறதோ, இல்லை வேறு அந்நிய தெய்வங்கள்கிட்ட போயிட்டு நாடிட்டு இதை பண்ணிட்டா, இந்த சடங்கு பண்ணிட்டா இதெல்லாம் அவங்க சாபம் முடிஞ்சிடும், நீங்கள் உங்கள் ஜீசஸை கும்பிட்டுக்கோங்க, ஆனால் ஏன் நடக்காமல் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் யோசிங்க பிரதர் சிஸ்டர்னு சொன்னாலும், அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இப்போது உறவாடி கொண்டு இருக்கிறார். என் மகனை, இன்று அதுக்கு முடிவு இருக்குன்னு நீ நம்பினால் அதற்கு முடிவு உண்டு. எப்படின்னா, நம்ம வேதாமத்தில் படிக்கும் பொழுது கலாத்தியர் 3 அதிகாரம் 13 படிக்கும்போது,
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்து நமக்காக சாபமானாரே. எதற்காக? சிலுவையில் நம்முடைய சாபங்களை, நம்ம மூதாதையர் சாபம் சொல்கிறாங்களே, ஜென்ம சாபங்கள், ஜென்மத்திற்குரிய பாவங்கள், நாம் விக்கிரங்களை நம்மளுடைய குடும்பங்கள், நம்முடைய மூதாதையர்கள், நம்ம சொந்த பந்தங்கள், உற்றார்கள் அதை முற்காலத்திலே அதை வணங்கி கொண்டிருந்திருக்கலாம். அந்த சாபம் நம்மளை தொடரும் என்று சொல்லலாம். ஆம், அவங்க சொல்கிறத ஒருவேளை அது இப்படி அப்படி ஒருவேளை சில எல்லைகளை அது நடக்கலாம். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேத வாசிப்பு குறைவாக இருக்கும் என்றாலும், ஆவியில் நிரம்பி ஜெபிக்காமல் இருக்கிற ஒரு காரியம் இருந்தாலும், இந்த காரியங்கள் உங்களை தடைபட்டு கொண்டு இருக்கலாம், தடை செய்து கொண்டு இருக்கலாம், முன்னேற விடாமல் போய் கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் எல்லைகளை சமாதானம் உள்ள வாக்குவேன் என்று சொல்கிறாரு. எப்படி சமாதானம் வாக்குவேன்? இந்த வேத வசனத்தின் கலாத்தியர் 3:11 நீங்கள் படித்து நீங்கள் என்ன பண்ணணும்? அன்பு சகோதரர்களுக்கு தயவுதே சொல்கிறேன், இதை நீங்கள் கையை வச்சு இல்லை, நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி சொல்லி, ஆண்டவரே இயேசு நீர் எங்களுக்காக சாபமானீரே, இயேசு ஆண்டவரே நீர் ஒரே பேரான குமாரன் பிதாவுக்கு, ஆனால் நீங்கள் இறங்கி எனக்காக சிலுவைக்கு சென்றீங்களே, சிலுவையில் என் சாபத்தை முடிச்சிரே, எனக்கு வேண்டிய நல்ல குடும்ப ஆசீர்வாதத்தை கொடுங்க, எனக்கு நல்ல ஒரு திருமணத்தை நீங்கள் நடத்தி கொடுங்க, நீங்கள் சாபமாயிட்டீங்கப்பா, என் சாபத்தை நீங்கள் சுமந்து தீர்த்துட்டீங்க, சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னீங்களே இயேசு ஆண்டவரே, தயவா எனக்கு இந்த வருடம் ஆண்டவரே இயேசு முடியறதுக்குள்ள நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல செய்தி வரணும் ஆண்டவரே. இந்த வருடம் முடிஞ்சு 26 வருடங்களில் முதல் மாதத்தில், 2வது மாதத்தில், 3வது மாதத்தில் எனக்கு திருமணம் நடந்து முடிந்துடும் ஆண்டவரே, நல்ல அந்த குடும்பத்தில் நான் ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த வசனத்துள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் சாபமானீர், நீர் தேவன், நீர் அப்படி சாபமாக தேவையில்லை. ஏனால் நாங்கள் நல்லா இருக்கணும், நாம் மனித குலம் நல்லா இருக்கணும், நாம் கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு சபைக்கு சென்று நம்ம ஆண்டவரை வழிபட்டு கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு காலத்தாமம் தடை இருந்தால் மற்றவங்க முன்னாடி, உற்றார்களிடம் முன்னாடி, அதில் இருக்க ஆவிக்குள்ளே இல்லாதவங்க என்ன நினைப்பாங்க? இது உனக்கு சாபம் பாரு, எனக்கு எல்லாம் நடக்குது பாரு, அவங்களுக்கெல்லாம் நடக்குது, உனக்கு மட்டும் நடக்கலையே, இவனுக்கு மட்டும் நடக்கலையே, இவளுக்கு மட்டும் நடக்கலையே, அவங்களுக்கு குடும்பத்தில் பார்த்தீங்களா, அவங்களுக்கு எப்படிப்பட்ட திருமண தடை, எப்படி வேலையில தடை, எப்படி ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இப்படி இருக்கிறாங்களே என்று சொல்லலாம். நாம் முடிவெடுக்க முடியுமா? இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் காணப்படுவனால் நாம் அவங்களை பரிதாபப்படக்கூடாது. அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள், நாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஏன்னா ஆண்டோடைய கண்முள்ளன் இருக்கிறோம். எதை குறித்து நாம் கலங்கி தவிக்க வேண்டாம். நம்மளை அவமானப்படுத்த முடியாது. ஏன்னா நம் அவமானத்தை அவர் சிலுவையிலே அவர் அவமானப்பட்டார். அவர் ஏசப்பா. ஏன் அப்படின்னா நம்ம அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த திருவசனங்களை படித்து நீங்கள் அறிக்கையிடுங்க. நீ இயேசு ஆண்டவரே, அன்பான தேவனே, எனக்காக சாபமானீர், என்னை இப்போது இந்த வருஷம் தகப்பனே, இந்த அடுத்த வருஷம் நான் குழந்தையோடு இருக்கணும், நீங்கள் சாபத்தை முடிச்சிட்டீங்க, இந்த குழந்தை ஒருவேளை சாபமாக இருக்கும்போது நீங்கள் சிறுவில் முடிச்சதை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இந்த ஜபத்தை செய்யும் பொழுது கர்த்தர் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை, இன்றிலிருந்து பரிசுத்த பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்சரை தருகிறார். உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், உங்களுக்கு சுகம் உண்டாகும், உங்கள் ஆவியில் வல்லமை இறங்கும். தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுவித்து இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல குழந்தை செல்வத்தை கொடுப்பார். எல்லா கையில் வயிற்றில் வச்சு ஜெபிங்க, ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லுங்கள். ஏசப்பா நீங்கள் சாபமாயிட்டீங்க, எனக்கு குழந்தைய கொடுத்துட்டீங்க, இது மரத்தில் நீங்கள் தூக்கப்பட்டீங்கப்பா, நீங்கள் எனக்கு நான் நல்லா இருக்கணும்னு அதை நான் பிரகடனம் பண்ணுறேன், அதை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறேன், நீங்கள் கொடுத்ததுக்காக சோத்திரம் என்று சொல்லுங்கள். வேலையில் தட நல்ல வேலையில் இந்த வருஷம் கட்டாயமானவரே என் வேலையில் நல்ல ஒரு பொழிவு வரும், நல்ல ஒரு வருமானத்தோட நல்ல நிரந்தரமான வேலை எனக்கு கிடைக்கும், அந்த வேலையில் போய்ட்டு எந்த அதிகாரங்களும் எனக்கு விரோதமாக எழும்பாதபடி நீங்கள் சிலுவையில் அந்த சாபத்தை, அதிகார சாபத்தை, பாவத்தை முறிச்சிட்டீங்க. நல்ல வேலை கிடைக்கும், நிரந்தரமான வேலை செய்து என் குடும்பத்தோடு நான் ஆசீர்வாதம் இருப்பேன், என் கடன் பிரச்சனைலாம் மாறும் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அவர் சாபமானது உண்மை. அவர் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதிருக்கக்கூடிய கிறிஸ்துவே சாபமானார். நம் சாபத்தை முறிச்சிட்டாரு. அதே மாதிரி தகப்பன எப்படிப்பட்ட உங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும், அது உங்களை தடைபற்றி கொண்டு இருந்தாலும், ஒருவேளை மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்,
டிப்ரெஷன் இருக்கலாம், ஸ்கிசோஃபெனியா அப்படின்னு மென்டல் இல்னஸ் இருக்கலாம், உங்களுக்கு மென்டல் ரிட்டார்டேஷனோட பிறக்கலாம். அப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் நீங்கள் ஜெபிங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு அனுகிரகமான காலத்தை கொடுப்பார். உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு விடுதலை கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் எந்தவித குறையும் இல்லாதபடி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கும் எழுதின கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மளோட சாபத்தை அவர் சேவையை முடிச்சிட்டாரு. நம்ம நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கும் நம்ம நீங்களாக்கி அவர் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். நாம் சுமக்க தேவையில்லை. இந்த திருவசனத்தை நாம் படித்து உணர்ந்து ஆவியிலே ஜெபிப்போம். அந்நிய பாஷை பேசுகிறவங்க பேசி ஜெபிப்போம். இது உரிமை பாராட்டி ஜெபிப்போம். கர்த்தரை இதன்படி நம்மளுக்கு என்னென்ன குறைகள் இருக்கு அந்த குறைவை பரிசுத்தார் நிறைவாளர் வந்து நம்மை எல்லா விதத்திலும் நன்மைகளை பெற்றுக்கொள்வதாக. மற்றும் முன்னாடி இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அடுத்த வருஷம் கால் எடுத்து வைக்கும்போது நான் தலை நிமிர்ந்து நிற்க முடியாக, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும்படியாக அவர் அனுகிரகம் செய்வார். இயேசு ஆண்டவர் நிச்சயம் செய்வார். சிலுவையின் வல்லமை, உயிர் திறந்த வல்லமை, அவருடைய அக்னி உங்கள் மேலே இறங்கியிருக்கு. தேவன் விடுதலை கொடுத்துட்டாரு, சுகம் கொடுத்துட்டாரு. நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்க. இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் 3 மாதங்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாக இருக்கும். நீங்கள் நன்றி சொல்லுவீங்க. இதை பெற்றுக்கொண்டவங்க எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் இந்த வசனத்தை எடுத்தீங்க, கலாத்திய 3 பேர் இருந்தீங்க, இயேசு ஆண்டவர், நான் இல்லை, நான் ஒரு கருவி, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஆனால் இயேசு ஆண்டவர் செய்ய முடியும் என்று நான் உறுதியாக இருக்கிறேன். ஏசப்பா நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், ஏசப்பா நான் துதித்து கொண்டு இருக்கேன், விசுவாசிக்கிறேன். யான் விசுவாசிக்கிற தேவன் கட்டாயம் செய்வார் உங்களுக்குன்னு இருக்கேன், எனக்கும் செய்வார், எல்லாவற்றையும் செய்வார். நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். இந்த ஜபம் வீணாகாது. இந்த மெசேஜ் உங்களை தொட்டதுக்காக சொல்கிறோம். சாத்தான் உங்களை வாழ்க்கை விட்டு முற்றிலும் நீங்கி போனதுக்காசும். ஆனால் ஒன்று மட்டும் செய்யுங்கள் சகோதர சகோதரிகளே, அன்பானவர்களே, தேவனை அறியாத கூட பார்த்துருந்தா சார், நல்லா ஜெபிங்க. 1 மணி நேரம் செபிங்க, 2 மணி நேரம் செபிங்க. உங்கள் ஆண்டவரிடம் சில வார்த்தைகள் வர வரைக்கும் செபிங்க. யாராரு பேசுகிற வரைக்கும் செபிங்க. அப்போ உங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வரைக்கும் செபிங்க. ஜெப வாழ்க்கையில் நீங்கள் உறுதியாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்து முடிப்பார் நிச்சயமாக. இயேசு கிறிஸ்து நாமத்தை இதை பார்த்து ஒவ்வொருத்தரும் இனி சந்தோஷமாக இருங்க. உங்களை யாரும் அசட்டை பண்ண முடியாது. நீங்கள் ஏசப்பா பிள்ளைங்க, உங்களை யாரையும் அவமானப்படுத்த முடியாது. அவங்களை அவமானப்படுத்த அவங்க அவமானப்பட்டு போவாங்க. ஆனால் நம்ம சுத்தம் அவங்க அவமானப்படுவதும் கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்கிறது தான். ஆனால் உங்களை கர்த்தர் கைவிடையே மாட்டார். அவர் உங்கள் கரத்தில் வரைந்திருக்கிறார். இந்த திருவசனம் உங்களை பார்த்துங்க, யாராக இருந்தாலும் சகோதர சகோதரிகளே, உங்களை தேற்றும், உங்களை பலப்படுத்தும். உங்கள் ஆத்மாவில் ஒரு வல்லமை, தேவல்லம், ஆவியான வல்லம் இறங்கி உங்களை உறுதிப்படுத்தும். தேவன் வார்த்தையில் எல்லாம் நடக்கும். எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. விசுவாசிங்க, தேவனுக்கு நன்றி செலுத்துருங்க. நன்றிக்கு ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்து விட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க. இயேசுவுக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை, பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை. Glory be to God. Thank you God for hearing and answer this prayer. Amen and amen.